வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஸ்ரீகாந்த். நான் ஒரு கம்பெனியில் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். போரூர் சக்தி நகர் மண்டலத்துலேருந்து வந்திருக்கேன். முதல்ல எடுத்த உடனே I was very happy to stand in this dais because Vedatri Maharishi has given a lot of speech, also a lot of spiritual blessings to all of the people standing in the dais. So I'm very happy to stand here to give my feedback to all of you on behalf of you. दूसरा चीज़ ये है, मैंने सोचा इस क्लास को खाली तमिलनाडु से बंदे आएंगे, but I can see that lot of people are from other states also participating in this. That's a great thing. ஆழியார் அப்படின்னோடனே நமக்கு நினைவு மூணு விஷயம். ஒரு விஷயம், ஆழியாரில் கால் வச்ச உடனே நம்மளோட மன அலை சுழல் 40லேருந்து சர்றன்னு இறங்கி பிபி மாத்திரை போடவோனா, சுகர் மாத்திரை போடவோனா, எதையுமே போடாமல் 10க்கு வந்துடும். நம்பர் 1. நம்பர் 2, நம்மளோட அறிவி பசிக்கு இருக்கிற பேராசிரியர்கள் எல்லாருமே கடினமான ஒரு தத்துவத்தையோ கான்செப்டையோ எளிமையாக சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட அறிவு பசிக்கு ஒரு நல்ல உணவு கிடைக்கும். 3வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், பெல் அடிச்சா சோறு. அதுவும் குறைவே இல்லாமல் எப்பெல்லாம் பெல் அடிக்கிறாங்களோ முதலிட்டன சாப்பாடு தான் நினைவு வருது. அந்த 3மே நமக்கு குறைவில்லாமல் கொடுத்த ஆழியார், ஐ ஹாவ் டு தேங்க் ஆழியார் டீம் ஃபார் திஸ். எந்த நேரத்துலையுமே நாங்கள் எதுவுமே மிஸ் பண்ண மாதிரியே ஃபீல் பண்ணல. எல்லாரும் சொன்னாங்க கட்டுறது கையளவுலாம், அம்மா சொல்லிட்டு போனாங்க ஏட்டு கல்விக்காக வந்த நம்மளை எல்லாரையுமே ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது, வாழ்க்கை கல்வியை படியுங்கள் என்று நமக்கு அறிவுரை தந்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த வாழ்க்கை கல்வியை புகட்டிய ஆசிரியர்களுக்கு எல்லாருக்கும் என்னோட நன்றி. ஏன்னா இப்போ நமக்கு தேவை ஏட்டு கல்வி கிடையாது. எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம், நீங்கள் என்ன எழுதினாலும் பாஸ் பண்ணிடலாம். ஆனால் அந்த படித்ததை வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ணணும், அதுதான் முக்கியமான விஷயம். இந்த 3 நாள் நம்ம கற்றுண்டது என்னென்னா, நம்ம படித்ததை எப்படி அப்ளை பண்ணலாம், அதுதான் மெயின். உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும், எனக்கும் இருக்குது. ஏன் நம்ம வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ பிரச்சனை வருது? நான் யாருக்குமே பிரச்சனையே கொடுக்கல, எதிர்த்த வீட்டுக்காரன் நல்லா இருக்கான், அந்த வீட்டுக்காரன் நல்லா இருக்கான், ஆனால் நான் மட்டும் ஏன் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி. அந்த கேள்வியை நம்ம யார்ட்டையும் கேட்கல. ஆனால் நம்மளோட பேராசிரியர்கள் அதுக்கான பதிலையும் சொல்லிட்டாங்க. நீங்கள் வரும்போது சும்மா வரலடா, உங்கள் அம்மா அப்பா உங்கள் முன்னோர்கிட்டருந்து சஞ்சீத கர்மான்னு ஒரு கர்மாவை கொண்டு வந்தீங்க. சரி, கர்மாவை வாங்கிட்டு வந்தீங்க, சும்மா இருப்பீங்களா? நம்ம தான் சும்மாவே இருக்க மாட்டோமே, ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்த கர்மா அப்புறம் ஆகாம எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஆட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் பூங்கொத்தா வரும். பட் அதுக்கும் பேராசிரியர்கள் அதுக்கான தீர்வையும் சொல்லியிருக்காங்க, தவம் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஒரே ஒரு விஷயத்த சொல்லி மட்டும் நான் முடிச்சுக்கிறேன். தமிழில் ஒரு அருமையான வார்த்தை, யாம் பெற்ற இன்பம் பெருகைய வையகம். மகரிஷி சொன்னார் உங்களுக்கு மகரிஷிட்ட என்ன குரு காணிக்கை வேணும்னு கேட்கும்போது, நீங்கள் இந்த கற்ற கல்வியை ஒரு 10 பேருக்கு சொல்லுங்க அப்படின்னாங்க. SRM ஸ்டூடெண்ட் ஆகிய நாம், மனவளக்கலை மன்றத்துலேருந்து வந்த நாம் 10 பேருக்கு இல்லை, இந்த கல்வியை 100 பேருக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்ததுக்கு நன்றி.